Hello friends, welcome to Sai Karthi Education. இப்போ நம்ம last videoல என்ன பார்த்தோம் அப்படின்னா iterating over a string and iterating over a list பார்த்தோங்க. இந்த வீடியோல iterating over a tuple and iterating over a dictionary இதுதான் பார்க்க போறோம். ஸோ நான் டைரக்டா அந்த ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்லேயே நான் இருந்து உங்களுக்கு அதை சொல்லி தர போறேன். ஸோ iterating அப்படின்னா என்ன அப்படின்னா for loop யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கண்டெய்னர் that is sequence means அது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம் அல்லது லிஸ்டாக இருக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி கண்டெய்னரில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அதுதான் வந்து iteratingனு சொல்கிறோம் யூஸிங் for loop. இப்போ இதில் வந்துட்டு ஒரு டியூப்பிளில் இருக்கிற எலிமெண்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது யூஸிங் for loop அப்படி பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இந்த நம்பர்ஸ் அப்படின்னு இதில் வந்து இது ரெண்டும் கமெண்ட் லைன்ஸுங்க. இதுக்கு நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸை வந்து கவுண்ட் பண்ணுற ப்ரோக்ராம் தான் நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டியூப்பிளில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இதுதான் ஒரு டியூப்பிள், இதுக்குள்ளே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ ஆட் நம்பர்ஸ் இருக்குது எவ்வளோ ஈவன் நம்பர்ஸ் இருக்குது அந்த கவுண்ட்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இனிஷியலாக ஆட் நம்பரை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட இனிஷியல் வேல்யூ 0. அதே மாதிரி ஈவன் நம்பரை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈவன் கவுண்ட் அப்படின்னு வச்சிருக்கிறேன், அதோட வேல்யூ 0. ஸோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது இங்கே டியூப்லாம் ஆட் பண்ணுது. ஏன்னா நம்ம பிராக்கெட்ஸுக்குள்ள லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இருந்துச்சுனாலே அது டியூப்பிள் தாங்க. பிராக்கெட்ஸ் அல்லது பேரந்தசிஸ்க்குள்ள வேல்யூஸ் இருக்கணும், கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கணும், அதுதான் டியூப்பிள். ஸோ இப்போ பாருங்க இந்த ஃபார் லூப் வச்சு எப்படி நம்ம ஐட்ரேட் பண்ண போறோம் பாருங்க. ஃபார் ஐ இன் நம்பர்ஸ், இதுதான் ஃபாரோட சின்டாக்ஸ். ஐ அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், அது எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா இன் நம்பர்ஸ், நம்பர்ஸ்ல இருக்கிற ஒரு ஐட்டத்தையும் பாயிண்ட் பண்ண போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா என்ன இருக்கும் ஐ இன் நம்பர்ஸ் அப்படின்னா ஐ வந்து இந்த நம்பர் 1 இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ இங்க உள்ள வரீங்க, லூப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஈவன் நம்பர்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க அந்த நம்பரை 2ஆல டிவைட் பண்ணுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் வந்துட்டு 0 கிடைச்சிச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பா அது ஈவன் நம்பர் தான், அதர்வைஸ் அது ஆட் நம்பர். இந்த சின்ன ஒரு லாஜிக் வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இஃப் ஐ mod 2 ஈக்குவல் டு 0, அப்போ நீங்க 1 அப்படிங்கிற நம்பருக்கு 1 mod 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ 1 தாங்க, கண்டிப்பா 0 கிடையாது. ஸோ இது வந்துட்டு எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆட் கவுண்டை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஸோ இனிஷியலா 0 இருக்கு. ஸோ ஆட் கவுண்ட் ஈக்குவல் டு 0 + 1, தட் இஸ் இப்போதைக்கு ஒரு ஐட்டம் இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபார் லூப் எண்ட் ஆகுது. ஸோ செகண்ட் ஐட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன அப்படின்னா ஐ இன் நம்பர்ஸ், ஐ ரெப்ரசன்ட்ஸ் த செகண்ட் ஐட்டம் இந்த டியூப்பிள், அந்த செகண்ட் ஐட்டத்தை பாயிண்ட் பண்ணும். இப்போ இங்க வாங்க, இஃப் 2 mod 2 ஈக்குவல் டு 0, கண்டிப்பா 2வை 2ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு பேலன்ஸ் 0 தான் வரும். ஸோ கண்டிப்பா அது என்னது ஈவன் நம்பர்ஸ் தான். ஸோ we are incrementing the even count by 1. ஸோ ஈவன்ல இப்போ ஒரு கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 3 பாயிண்ட் பண்ணுது, அப்போ ஆட் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஈவன் கவுண்ட், ஆட் கவுண்ட். ஓகே, இந்த மாதிரி இது போய்கிட்டே இருக்கு. லாஸ்ட் எலிமெண்ட்டை ப்ராசஸ் பண்ற வரைக்கும் இந்த ஃபார் லூப் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அட் த எண்ட் we are printing total number of odd numbers. ஓகே, ஆட் கவுண்ட்ல இருக்கு. அதே மாதிரி டோட்டல் ஈவன் நம்பர்ஸ் which is in ஈவன் கவுண்ட்ல இருக்கு. போத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ரன்னில் போயிட்டு இந்த ப்ரோக்ராம் நேம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா பார்த்தீங்களா டோட்டல் ஆட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு, இந்த சேம் விண்டோவிலேயே உங்களுக்கு அவுட்புட் வரும். டோட்டல் ஆட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 5 வருது, டோட்டல் ஈவன் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 4 வருது. அவ்வளோதான். இப்போ ப்ரோக்ராம் வந்து இதில் விஷயம் கிடையாது. ஒரு டியூப்பிள் இருக்கு, அந்த டியூப்பிளில் இருக்கிற எலிமெண்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணி நம்ம ஒரு சம் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுறோம், அதுதான் இந்த ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு டியூப்பிள் எப்படி ஐட்ரேட் பண்றது அதுக்குள்ள எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு டிக்ஷனரி எப்படி ஐட்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஐட்ரேட்டிங் ஓவர் அ டிக்ஷனரி. ஸோ பிரிண்ட் ஆல் கீ நேம்ஸ் இன் த டிக்ஷனரி 1 by 1. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லா கீ வேல்யூஸையும் ஆக்சுவலி டிக்ஷனரினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேர், அதுதான் டிக்ஷனரி அப்படின்னு சொல்றோம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், எல்லாமே என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா ஒரு கீ ஒரு வேல்யூ. இங்க பாருங்க, ஒரு கீ C1 அப்படிங்கிறது கீ, ரெட்ங்கிறது வேல்யூ, C2ங்கிறது கீ, கிரீன் அப்படிங்கிறது அதோட வேல்யூ, C3 இஸ் அ கீ, அதோட வேல்யூ வந்து ஆரஞ்சு. ஸோ அந்த கீயும் வேல்யூவும் எப்படி இருக்கும்னா கோலன் வச்சு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். C1:2 இருக்கு இல்லையா, இது ஒரு ஐட்டம், கமா இது வந்து செகண்ட் ஐட்டம், இது தேர்ட் ஐட்டம், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் டிக்ஷனரி.
இந்த ப்ரோக்ராமில் இந்த கலர் அப்படிங்கிறது தான் டிக்ஷனரியோட நேம். இதில் 3 ஐட்டம்ஸ் இருக்கு, 1 2 3 சரிங்களா. இதில் 3 கீஸ் இருக்கு. கீஸோட நேம் வந்து C1 C2 அண்ட் C3. 3 வேல்யூஸ் இருக்கு, அதோட நேம்ஸ் ரெட், கிரீன் அண்ட் ஆரஞ்ச். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கீயை மட்டும் ஆக்சஸ் பண்ண போகிறோம். அடுத்த ப்ரோக்ராமில் வேல்யூஸை மட்டும் ஆக்சஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் கீ அலாங் வித் வேல்யூஸ் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ தான். இப்போ நம்ம கீ மட்டும் ஆக்சஸ் பண்ணணும்னா அது ரொம்ப சிம்பிள் தான். ஃபார் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் நேம் இன் கலர். அதாவது எக்ஸ் அப்படிங்கிறது இப்போ எதை பாயிண்ட் பண்ணுது, கலர் அப்படிங்கிற டிக்ஷனரியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஐட்டத்தை பாயிண்ட் பண்ணுது. பிரிண்ட் வித்தின் கோட்ஸில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும், அதை நீங்கள் பாதர் பண்ணிக்காதீங்க. கீஸ் கமா எக்ஸ், எக்ஸோட வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் உங்களுக்கு C1 பிரிண்ட் ஆகும், செகண்ட் ஐட்ரேஷனில் அனதர் கீ நெக்ஸ்ட் கீ C2 பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் C3ங்கிற கீ பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓகே, இப்போ பாருங்க, கீஸ் என்னென்ன வருது, C1 then C2 then C3. நான் சொன்னேன் இல்லையா, அதில் C1 C2 C3 தான் கீஸ். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, இதுவும் அதே தான், ஐட்ரேட்டிங் ஓவர் டிக்ஷனரி. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வேல்யூஸை மாத்திரம் டிஸ்பிளே பண்ண போகிறோம். சரிங்களா, என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது, ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு மெத்தட் அல்லது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், பில்ட்இன் ஃபங்க்ஷன். அதோட நேம் வந்து வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் ரிட்டர்ன் த வேல்யூஸ் ஆஃப் அ டிக்ஷனரி. டிக்ஷனரியில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணும். அதை நீங்கள் ஒரு ஃபார் லூப்பில் கொடுத்தீங்கன்னா 1 by 1 எல்லா வேல்யூஸையும் டிஸ்பிளே பண்ணிடும். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸ் இன் எக்ஸ் இஸ் அ வேரியபிள். இது எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா, கலருங்கிறது டிக்ஷனரியில் இருக்கிற வேல்யூஸை பாயிண்ட் பண்ணுது. ஸோ கலர் டாட் வேல்யூஸ், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கீ மட்டும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸின் கலர் நீங்கள் கொடுத்தாலே போதும். ஆனால் இங்கே என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸின் கலர் டாட் வேல்யூஸ். எக்ஸ் வந்து எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா கலரில் இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் பாயிண்ட் பண்ணுது. தென் பிரிண்ட் வேல்யூஸ் கமா எக்ஸ். இது வந்து அது அப்படியே பிரிண்ட் ஆகும், இதை நினச்சி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எக்ஸுங்கிறது இந்த வேல்யூஸ் மட்டும். சரிங்களா. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். தேர்ட். ஓகே, ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குது பாருங்க. வேல்யூஸ் ரெட்டு, இதான் வேல்யூஸ் ரெட்டு, தென் கிரீன், தென் ஆரஞ்ச். அந்த 3 உங்களுக்கு கிடைக்குதா, ரெட், கிரீன் அண்ட் ஆரஞ்ச். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதில் வந்து போத் கீஸ் அண்ட் வேல்யூஸ் ரெண்டையும் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, we have a built-in function items empty bracket அப்படிங்கிற ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை டிக்ஷனரியில் நம்ம யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணும், இது வந்து loop through both keys and values, கீஸையும் வேல்யூஸையும் ரிட்டர்ன் பண்ணும். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம கீஸையும் டிஸ்பிளே பண்ண போகிறோம், வேல்யூஸையும் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ we need 2 variables x, y. For x, y in என்ன யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், கலர் டாட் ஐட்டம்ஸ். சரிங்களா. வேல்யூஸ் மட்டும் வேணும்னா கலர் டாட் வேல்யூஸ், உங்களுக்கு போத் வேல்யூ கீ ரெண்டும் வேணும் அப்படின்னா கலர் டாட் ஐட்டம்ஸ், டிக்ஷனரி நேம் டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு பிரிண்ட் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதை வந்து ரிப்பீட்டடாக நம்ம பண்ணுறோம், ஃபார் லூப்பில் கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ இங்கே 3 ஐட்டம்ஸ் இருக்கிறனால 3 டைம்ஸ் இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு 3 இன்ஃபர்மேஷனும் டிஸ்பிளே ஆகும். ஸோ எக்ஸ் கமா ஒய் இங்கே கொடுத்துருங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணிக்கலாம். பாருங்க என்னெல்லாம் கிடைக்குது பாருங்க. C1 ரெட், C2 கிரீன், C3 ஆரஞ்ச். ஸோ இது வந்து கீ, இது வேல்யூ, கீ வேல்யூ. ஸோ 1 by 1 எல்லா ஐட்டத்தையும் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம்ங்க. இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.